இருங்க ஒரு நிமிஷம். சார் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு சார். யாருன்னு தெரியலையே. எஸ் சார். Yeah, I know very well, sir. Yeah, yes, sir. Yes, sir. Right now, I'm dancing, sir. Yes, sir. Yes, sir. That's the moonwalk. Yeah, yes, sir. Yes, sir. சார் கேமரா இருக்கு சார். சார் Sunwalk. Sir. Yes, sir. How's it, sir? Oh, leg is moonwalk. Hand is sunwalk. Okay. சார் கேமரா இருக்கு சார். எது நடுவுல எதுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆட்டம் எக்ஸைட்மென்ட் எல்லாம்? இன்டர்வியூ போயிட்டு இருக்கு சார். யார் கால் பண்ண தெரியுமா? யாரு? மைக்கேல் ஜாக்சன். இப்போ மைக்கேல் ஜாக்சன் உங்ககிட்ட பேசினாரா? இங்கேருந்து என்ன அது? ஏங்க பைத்தியக்காரியா? மைக்கேல் ஜாக்சன் தாத்தா கிட்ட நானும் பேசுறேன் சார். அம்மா யார் தாத்தாங்கற? கண்ணாடில போய் பார்த்துக்கலாம் உங்க மூஞ்சியை. வந்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. நேரு அவர்களை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும், 1020 கோடி வந்து அவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான. நேரு ஊழல்வாதிங்கிறத இப்பன்னு இல்லை, காலகாலமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? 1947 அவர் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுமா? இங்கிலீஷ்காரன் பொண்டாட்டி யாரு? மவுண்ட் பேட்டனோட பொண்டாட்டிய ஃப்ரெண்டாக்கி அண்டர் டீலிங்கில் அவ்வளவு சாதகம் நமக்காக பண்ணி கொடுத்துருக்கு. தாத்தானா காந்திம்பாங்க, அப்பான்னா ஸ்டாலின் பானுங்க, அம்மானா ஜெயலலிதாம்பானுங்க. புரியுதுங்களா? ஏன் அண்ணான்னா கூட எங்கள் விஜயை சொல்லுவானுங்க. ஆனால் மாமானா இந்தியாவுக்கே ஒரே மாமா, நேரு மாமா தான். தெரியுமா அதெல்லாம்? எந்த நேரு சார்? ஹலோ, எங்களுக்கு தெரியாதா? ரோஸ பாக்கெட்ல, கோட் பாக்கெட்ல ஒருத்தர் குத்தி வச்சிருக்காருன்னா அவரை தவிர அவருக்கு அத்தரம் எத்தனையோ பேரை ரோஸ குத்தி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எந்த நேரு? நான் எந்த நேரு அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன்? ஜவஹர்லால் நேரு பத்தி படிச்சுட்டு இருப்பீங்க போல இருக்கு. அதை இப்ப படிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்களா? நேருன்னு பேர் வச்சுக்கிட்டோம்ல நேரா. இப்போ திமுகல அமைச்சரவையில இருக்காரே சார், அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். எது புரியல? எனக்கு நேருன்னு ஒரு நேரு இருக்காரா? ஏங்க நேரு ஒரு விஷயம் நல்லா தெரியுமா? 47 பிறந்து ஐ திங்க் இறந்துட்டாரு அவரு. அவரை பத்தி ஏன் இப்ப பேசிட்டு இருக்கணும்? புரியுதுங்களா? என்னங்க சிரிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஜவஹர்லால் நேரு இறந்துட்டாருன்றதை இப்ப நீங்க நினைக்கிறீங்க. இங்க நேருனா யாருக்கு எங்க தெரியும்? ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் கேளுங்க, நேருனா எந்த நேரு தெரியும்? நீங்க சொல்ற நேரு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களா? அவருக்கு தெரியுமா? நேருனா யாருக்கு தெரியும்? மக்களுக்காக நன்மை செய்ய வந்திருக்க ஒரே தலைவன். ஹாலிவுட்டே வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காப்ல. நடிச்ச ஆஸ்கார் தெரியுமா? தெரியாது. தாவேக்கான உடனே தற்குறி, மடையா, அறிவு இல்லாதவன் இப்படி எவனாவது இந்த மாதிரி பேசினான்னு வச்சுங்க, இங்க 2 பேத்துக்கு தாங்க போட்டி. டிவிக்கே டிஎம்கே கிடையாதுங்க, என்னன்கே டிஎம்கேங்க. ஒரு விஷயம், தனி கட்சின்னு நினைச்சிடாதீங்க. தனி ஒருவன், நந்தவனம் நந்தகுமார். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இல்லைங்க. ஆமாம், வெளியில் எவ்வளோ அவமானங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது தெரியுமா? ஆமாம். நீங்களா? நீங்கள் என்னங்க சார்? நீங்களான்னு கேட்டேன் சார். அப்புறம் நான் இல்லாமல் சொல்லுங்க. ராஜராஜ சோழன் அவமானத்தை சந்திச்சாருன்னு சொன்னேன். ராஜராஜ சோழன்லாம் வேண்டாம் சார். வேண்டான்னு சொல்லாதீங்க. அவர் எங்கள் பரம்பரை. நீங்கள் ராஜராஜ சோழன். அப்புறம் அதான் ராஜா பரம்பரையாக இருக்குதுன்னா இந்த வாய அப்படின்னா நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணுமா? நாங்களாம் ராஜாவாக இருக்கக்கூடாதா? இல்லை சார், நான் எந்த பரம்பரையுமே இல்லை. ஒரு விஷயம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 2 தாத்தாவுக்கு மேலே 3வது தாத்தா பேர் தெரியாது. எல்லாரும் சொல்லுவாருங்க, நிறைய பேர் கமெண்டில் அப்பம் பேர் தெரியாதான் அப்படின்னு. மூணாவது தாத்தா பேரை சொல்லுங்கடா அப்படிங்கிற இடத்துல தான் நான் கேட்கணும். புரியுதுங்களா? 3வது தாத்தா பேர் எவனுக்காவது தெரியுமா? இல்லை, ஒரு நிமிஷம், நம்ம இப்போ டாபிக் போயிடலாமா? தாத்தா பற்றின சப்ஜெக்ட்ஸ் ஜஸ்ட் வில் கோ லேட்டர். இப்போ முதல்ல நம்ம டாபிக். இல்லை, எனக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஆமாம், இனிமேல் யாரை பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்காதீங்க. சரி, நல்லா இருக்கிறதுக்கு வைங்க. நான் ஆமாம், ஓகே. வந்தோடனே ஒரு பிரியாணி வாங்கிக்கோங்க, ஒரு 100 ரூபாய் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னா அது சரி. புரியல, நான் வாங்கி தரணுமா? என்ன, சிக்கனா மட்டனா? ஹலோ, பிரியாணினா உடனே அப்படிதான் நினைப்பீங்களா? சிக்கனு மட்டனு அப்படின்னு.
அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நான் சொல்கிறது வெஜ் பிரியாணி. உங்களுக்கு கொடுப்பாங்களா? 100 ரூபாய்க்கு வந்து எங்கேயாவது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி காட்டுங்களா? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில். ஃபைன் சார், இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். இந்த பிரியாணி மேட்டர் லெட்ஸ் டாக் லேட்டர். ஓகேவா? சொல்லுங்க என்ன சார், matter? இப்போ வந்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. நேரு அவர்களை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும், 1020 கோடி வந்து அவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தைரியமா அறிக்கை விட்டிருக்காரு சார். அது நீங்க பாத்தீங்களா? நேரு ஊழல்வாதிங்கிறத இப்போன்னு இல்லை, காலகாலமாக அப்படி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? 1947 அவர் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க, தெரியுமா? ஆனால் அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா? ஆமாம், இங்கிலீஷ்காரன் பொண்டாட்டி யார், மவுண்ட் பேட்டனோட பொண்டாட்டி, அவங்க கூட அண்டர் டீலிங் வச்சு அவ்வளவு சாதகமான விஷயத்தை இந்தியாவுக்கு பண்ணியிருக்காரு. ஹலோ இருத்துங்க, புரியுதுங்களா? இங்கே வந்து எல்லாருமே சீரியஸாக சொல்கிறேன், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. தாத்தானா காந்திம்பாங்க, அப்பான்னா ஸ்டாலின்பானுங்க, அம்மானா ஜெயலலிதாம்பானுங்க, புரியுதுங்களா? ஏன் அண்ணான்னா கூட எங்கள் விஜயை சொல்லுவானுங்க. ஆனால் மாமானா இந்தியாவுக்கே ஒரே மாமா நேரு மாமா தான், தெரியுமா? அதெல்லாம் எந்த நேரு சார்? ஹலோ எங்களுக்கு தெரியாதா? கேஸு போட்டு ஊழல்வாதி ஈழல்வாதி வெள்ளார நாச்சி கட்சியை விட்டு நீக்குங்க. புரியல, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வரைக்குங்க ரோஸ பாக்கெட்ல கோட் பாக்கெட்ல ஒருத்தர் குத்தி வச்சிருக்காருன்னா அவரை தவிர அவருக்கு அத்தரம் எத்தனையோ பேரை ரோஸ குத்தி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எங்களுக்கு தெரியாதா? யாரை சொல்லணும், யாரை குற்றப்படுத்தணும்னு ஒரு இது இருக்குது, புரியுதுங்களா? சும்மா சார் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, இதை கட் பண்ணி போலாம்ப்பா நம்ம. நீங்க என்ன ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தி சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நான் அவரை பத்தி பேசல. KN நேரு இப்போ திமுகல அமைச்சரவையில இருக்காரே சார், அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். எது புரியல? இல்ல எனக்கு புரியல. ஒரு நேரு இருக்காரா? ஏங்க நேருன்னு பேர் வச்சுக்கிட்டோம்லாம் நேரம் ஆயிட முடியுமாங்க? இது என்ன கதையா இருக்கு பூசா? அதாவது எதுகை மூனையோட பேசுறதுதான் நினைப்பு. இல்ல செட் ஆகலன்னு இல்லைங்க, எங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? எங்க தலைவர் வேற சொல்றாருன்னு சொல்லி அதை வேற குற்றப்படுத்துறது அவ்வளவு தப்புங்க. நேருவை பத்தி எங்க தலைவர் தப்பா பேசுவாரா? புரியல சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நேருவை பத்தி எப்படிங்க ஊழல் குற்றவாதின்னு எங்க தலைவர் பேசணும்னா நான் புரியல. எதை வச்சு சொல்றீங்க எங்க தலைவர் வந்து நேருவை பத்தி பேசினாரு, ஊழல் புரிஞ்சாரு, அவரை தூக்கி உள்ளார போடணும்னு? ரொம்ப தப்பா இருக்குதுங்க. ஊடகங்கள் ரொம்ப தப்பா இருக்கு, மகா மட்டமா நடந்துக்கிறாங்க. சீரியஸா ஒரு உண்மை செய்தியை பரப்புறதே கிடையாது. சார், நீங்க நியூஸ் எல்லாம் படிப்பீங்களா இல்ல நீங்க ஏதாவது ஒரு அம்னீஷியால இருக்கீங்களான்றதே எனக்கு புரியவே இல்லை சார். யாரு அம்னீஷியாவா? அம்னீஷியா அப்படின்னா மறந்து போயிடும் ஒரு சில விஷயங்கள். இது மறந்து போயிருமா? சார், உங்க தலைவர் தான் சார் அறிக்கை கொடுத்திருக்காரு. யாரு? எங்க தலைவர். அதான், புரியுதுங்களா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன சொன்னீங்க? அம்னீஷியாவா? அதான் எங்க தலைவனுக்கு அம்னீஷியா, AMNESIA அம்னீஷியா. ஏங்க ரைட்டுங்க, அந்த அம்னீஷியா வந்து எங்க தலைவனுக்கு இதா இருக்கு பிள்ளைக்கு. சீரியஸா சொல்றேன். ஆமா, எதை மறக்கணும் எதை ஞாபகம் வச்சுக்கனே தெரியாம கரெக்டா கொடுக்குறேன் தலைவனுக்கு. சீரியஸா சொல்றேன், வல்லார கீரை வெண்டைக்காய் இதெல்லாம் கொடுத்தாதான் அந்த மறதியை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும், புரியுதுங்களா? ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்? எனக்கு அம்னீஷியா. நான் இப்ப என்ன கேள்வி கேட்டேன்? எதை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? ஏங்க நேருன்னு ஒரு விஷயங்க, நேருவை பத்தி எதுக்குங்க இப்ப பேசணும்? புரியுதுங்களா? சம்பந்தமே இல்லாம ஒரு கேரக்டர் எதுக்கு பேசணுங்கிறேன். ஏங்க நேரு ஒரு விஷயம் நல்லா தெரியுமா? 47 பிறந்து ஐ திங்க் இறந்துட்டாரு அவரு. அவரை பத்தி ஏன் இப்ப பேசிட்டு இருக்கணும்? புரியுதுங்களா? என்னங்க சிரிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஜவஹர்லால் நேரு இறந்துட்டாருன்றதை இப்ப நீங்க நினைக்கிறீங்க, அதுன்னு கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியல? இல்ல, இது யாருமே தெரியாதா? இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? புரியல. காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரும், எனக்கு இப்போ அது புரியல. காந்தி புரியல. என்னது காந்தி? காந்தி இன்னும் சாகலையா உங்களுடைய ஹிஸ்டரியில? காந்தி செத்துட்டாரா அப்படின்னுட்டுன்னு அவர் கலாய்ப்பாங்க சார். என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி. இப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு. என்னது நேரு செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது. ஒரு விஷயங்க,
சரியான கேள்வி கேளுங்க. சும்மா ஏதோ கேள்வி கேட்குறங்கிற பேரில் எடுத்தோடனே உட்காந்துக்கிட்டு இது மாதிரி நேரு கட்சியில் வச்சு விளக்கணுமா அப்படின்னு எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்தாரு அப்படின்னு. எங்கள் தலைவர் சும்மா அறிவு இல்லாதவர் கிடையாது. எதுக்கு நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ட்விட்டர்ல இருந்து சில போஸ்ட் எல்லாம் அனுப்பியிருக்கேன், பாத்தீங்களா பார்க்கலையா? என்ன போஸ்ட் அனுப்பிச்சிங்க? அதுவே பார்க்கல. அதாவது உங்க தலைவர் அறிக்கை அமைச்சிருக்காரே, அதை உங்களுக்கு அமைச்சிட்டு தானே நான் இப்போ உங்களை வந்து பேட்டிக்கே கூப்பிட்டுருக்கேன். நீங்க பார்க்கலையா? ஏங்க நான் பார்த்தது இருக்கட்டுங்க, நான் 1000 பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த டாபிக்ல இருந்து வெளில வருவோம். இப்போ KN நேரு வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மட்டும்தான். அவரும் இறந்துட்டாரா என்னன்றது உங்களுக்கு தெரியல, அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? இல்லைங்க, நான் அதாவது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக என்னைய பைத்தியக்காரனாகாதீங்க, புரியுதுங்களா? நான் தெளிவாக எனக்கு புரியல அப்படிங்கிற விஷயத்துக்கு கேட்கல, எனக்கு தெளிவாக புரிஞ்சு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் புரியாமல் உட்காந்துட்டு பேசுறது. இங்கே நேருனா யாருக்கு இங்கே தெரியும்? ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட போய் கேளுங்க, நேருனா எந்த நேரு தெரியும்? நீங்கள் சொல்கிற நேரு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களா, அவர் தெரியுமா? நேருனா யாருக்கு தெரியும்? சும்மா ஏதோ இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச நேரு யாருக்கு தெரியும்? அவர் தானே தெரியும். சாரி சார். ஆமா, புரிஞ்சுக்கிட்டேன், சாரி. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பத்தி மட்டும்தான். சரி, அவரை பத்தி எஸ்ஏவும் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. அடுத்ததா நெக்ஸ்ட் கேள்விக்கு போவோம். இப்போ அடுத்ததா ஒரு கேள்விக்கு போவோம் சார். சொல்லுங்க. இப்போ இவர் வந்து புசி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? எங்க தலைவர் வந்து நடிக்காம, அவருக்கு வந்து என்னது படம்லாம் அவர் நடிச்சா படம் சைன் பண்ணாமலாம் யாருமே கிடையாது, இல்லை பிஸ்னஸ்லாம் ஓடாமலாம் கிடையாது. அவர் தான் கெரியர் உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்த படத்தை விட்டுட்டு இப்போ வந்து நடிக்க, ஐ மீன் இந்த இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லியிருக்காரு சார். அதானே உண்மை. இல்லை, ஒரு விஷயம் தெரியுமா? 21st Century தெரியுமா? அது ஒரு சினிமா கம்பெனி. தெரியாது சார். லைன்ஸ் கேட் தெரியுமா? தெரியாது. அது ஒரு சினிமா கம்பெனி. சார் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. வார்னர் பிரதர்ஸ் தெரியுமா? அது ஒரு சினிமா கம்பெனி. இதெல்லாம் எங்க இருக்குது? உலகத்தோட மிகப்பெரிய கம்பெனி இவங்கெல்லாம் யாரை புக் பண்றதுக்கு இப்ப இருந்துட்டு இருக்காங்க தெரியுமா? எங்க தலைவனை புக் பண்ணி வசூல் பண்றதுக்கு இருந்துட்டு இருக்காங்க. எங்க தலைவன் மக்களுக்காக இன்னைக்கு வந்து வேணாம், நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நடிப்பெல்லாம் இப்போக்கி ஒத்தி வைப்போம் அப்படிங்கிற இடத்துல அவ்வளோ இதில் இருந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? சும்மா ஏதோங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்லி ஒரு நன்மை செய்யறதுக்கு வந்திருக்காருங்க. மக்களுக்காக நன்மை செய்ய வந்திருக்க ஒரே தலைவன். ஹாலிவுட்டே வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. நடிச்ச ஆஸ்கார் தெரியுமா? தெரியாது. கமலஹாசன் எத்தனையோ வருஷமா ஆஸ்கார் வாங்கணும் அவ்வளவு ட்ரை பண்ணி இன்ன வரைக்கும் ஒரு ஆஸ்கார்னு இல்ல. சார் ஒரு நிமிஷம் சார், நடிச்சா ஆஸ்கார் அவார்டுக்கு போக வேண்டாம், தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு அதுல கூட அவர் நாமினேட் ஆகல சார். யாரு? தலைவர் அவர்கள், உங்க தலைவர் அவர்கள். ஏங்க ஒரு விஷயம் தெரியுதா? இப்ப தமிழ்நாடு டோட்டலா யார் கண்ட்ரோல்ல இருக்குது? திமுக காரங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவன் எப்படி நமக்கு அவார்டு கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்கல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கமலஹாசன் இல்ல, கமலஹாசனுக்கு மேல 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 பயங்கரமா நடிச்சா கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த அவார்டு கொடுக்குறவங்களாம் வந்து அப்படியே திறமைக்கு கொடுக்குறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், புரியுதுங்களா? சில பேர் பணத்தை கொடுத்து அவார்டு வாங்குறானுங்களா? சரி சரி, சீரியஸா உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து இதே ஒவ்வொரு மேடைக்கும் இதை பேசி பேசி ரொம்ப போர் அடிக்குது சார். இதுதான் உங்களுக்கு வேற எதுவுமே விஷயமே இல்லை பாருங்களேன் பேசுறதுக்கு. எவ்வளவோ விஷயங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அது நடுவில் இன்னும் எங்க தலைவர் கெரியரோட உச்சத்துல இருக்காரு, அவர் அதை விட்டுட்டு இப்போ வந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டு இருக்காரு. இதுதான் எங்களுக்கு தெரியுமே 3வது வருஷமா. ஹலோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தனோட கஷ்டத்தை யாரு புரிஞ்சுக்கிறா? ஒரு எவனும் புரிஞ்சுக்கிறது இல்ல, தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, அந்த மாதிரி கஷ்டத்தை புரிஞ்சு ஒவ்வொன்றும் நடத்திட்டு இருக்கிறது நாங்க மட்டும்தான், புரியுதுங்களா? ஆமா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்ப இங்க தெரியணும் சார். இருங்க ஒரு நிமிஷம் சார். இன்டர்வியூ போயிட்டு இருக்கு சார். யாருன்னு தெரியலையே, புரியல. என்ன இன்டர்வியூ போயிட்டு இருக்கு சார்? அதுக்காக நான் போன் அட்டெண்ட் பண்ணி பேசக்கூடாதா? இல்ல புரியல. ஹலோ ஹலோ, I know little bit of English. Oh, yes sir. Yeah, I know very well sir. Yeah, yes sir. Right now I'm dancing sir. Yes sir. That's the moonwalk. Yeah, yes sir. சார் கேமரா இருக்கு சார். Yes sir. Sir. Sunwalk.
சார் எஸ் சார் ஹவுஸ் சார் ஓ லெக் இஸ் மூன் வாக் ஹேண்ட் இஸ் சன் வாக் ஓகே 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 சார் 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 கேமரா இருக்கு சார். ஹலோ கேமராவை தட்டி எஸ் சார் எஸ் சார் ஓ தமிழ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே நான் தமிழ்லேயே பேசுகிறேன். எஸ் சார் எஸ் சார். எஸ் சார். ஆமாங்க சார். சாரி சார், நான் எப்படியாவது பேசி நான் மறுபடியும் அவர்கிட்ட சொல்கிறேன் சார். நான் பார்ப்பேன் சார், தலைவரை நான் பார்ப்பேன் சார். எஸ் சார், நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் சார். சரிங்க சார் சரிங்க சார். ஓகே சார் ஓகே சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். என்ன சார் இன்டர்வியூ போயிட்டு இருக்குல்ல, ப்ளீஸ் நாங்கள் கட் பண்ணியிருப்போம்ல அந்த ஃப்ரேமை. புரியல. எதுக்கு நடுவில் எதுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆட்டோ எக்ஸைட்மெண்ட் எல்லாம்? இன்டர்வியூ போயிட்டு இருக்கு சார். யார் கால் பண்ண தெரியுமா? யாரு? மைக்கேல் ஜாக்சன். என்ன நக்கலை சிரிக்கிறீங்க? மைக்கேல் ஜாக்சன் எனக்கு கால் பண்ண மாட்டாரா? புரியல. ஒரு நிமிஷம். நேரு அவர்கள் உயிரோடு இருக்காரு, இல்லை செத்தாரான்றதே தெரியல. ஸோ வி ஆர் இன் தட் கன்ஃபியூஷன் ஆல்ரெடி. இப்போ மைக்கேல் ஜாக்சன் உங்ககிட்ட பேசினாரா? இங்கேருந்து என்ன அது? இதான் லேடிஸோட உட்காந்து பேசக்கூடாதுங்கிறதே அதான். புரியுதுங்களா? கொஞ்சம் கூட ஒரு நாலேஜுங்கிறது இல்லை. எது உண்மை எது பொய் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கலாம். அதாவது சார் ஒரு நிமிஷம். என்ன மைக்கேல் ஜாக்சன் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஏன் உயிரோட இருந்தால் தான் பேசுவாங்களா? உயிரோட இல்லைன்னா பேச மாட்டாங்களா? அப்படின்னா இப்போ நீங்கள் யாரோட பேசுனேன்றீங்க? ஏன் மைக்கேல் ஜாக்சன் இறந்து போன உலகத்தோட மிகப்பெரிய பாப் டான்சர், பாப் சிங்கர். மைக்கேல் ஜாக்சன் யாராவது ஒருத்தர் பேர் வச்சு உங்க ஃப்ரெண்ட் பேசினாருன்றீங்க. ஹலோ, நான் மைக்கேல் ஜாக்சன்ட்டே பேசுனேங்கிறேன். எங்க தலைவரை மறுபடியும் சினிமாவில் ஆட சொல்றாரு. புரியுதுங்களா? சார் சார் ஒரு நிமிஷம். இப்போ நீங்க மைக்கேல் ஜாக்சன் உங்க ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது பேசுனீங்களான்னு நான் கேட்கிறேன். திருப்பியும் அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங் தி क्वेश्चन. ஏங்க பைத்தியக்காரியா? அமெரிக்காவோட பாப் சிங்கர். பாப் அப்புறம் ரேப்பா? ஒரு பொம்பளைட்ட உட்கார்ந்து ரேப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்கு தான் நான் பாப் பண்ணேன். தெரியுமா? சும்மா அவர்கிட்ட தான் இப்ப ஒரு விஷயம். இல்ல சார் ஒரு நிமிஷம். என்ன? அவர் எங்க இருந்து பேசினாரு? புரியல. இப்ப அவரே எங்க இருந்து உங்களுக்கு கால் பண்ணாரு? ஏங்க இருங்க இருங்க, உங்களுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க. இல்லைங்க, மைக்கேல் ஜாக்சன் தாத்தா கிட்ட நானும் பேசுறேன் சார். சும்மா யார் தாத்தாங்கிற? யார் தாத்தாங்கிற? கண்ணாடியில் போய் பார்த்துருக்கீங்களா உங்க மூஞ்சிய? 4 பேர் அழகா இருக்கீங்கன்னு கமாண்டு போட்டா உடனே நீங்க அழகின்னு நினைச்சிடுறதா? கிளவி மாதிரி இருக்கீங்க, அழகி கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க சார். கமெண்ட் போடுறவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். அவங்கள விடுங்க சார். இல்ல எப்படி மைக்கேல் ஜாக்சனை வந்து என்னன்னு கூப்பிடணும்? சரி, மைக்கேல் ஜாக்சன் அங்கிள் கிட்ட நான் பேசுறேன் சார். எனக்கும் பேசணும்னு ஆசையா இருக்கு சார். காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. காதுல வச்சு பேய்ங்க. பார்த்தா பேச முடியுமா? காதுல வைங்க. இது என்ன போனு சார்? ஆவிகளுக்குமே பேசுறதுக்கான ஒரு போனா? நார்மல் ஆண்ட்ராய்டு போன்ல பேச முடியாது செத்தவங்கள்ட்ட. அது தெரியுமா? இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இப்போ வந்திருக்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற இது மீடியம் கிடையாது. இவங்கெல்லாம் ஒன்லி வாய்ஸ் மீடியம் தான். புரியுதுங்களா? வாய்ஸ்ல கேட்க. அதனால தான் பழைய நோக்கியோ போனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைன்ல இருக்காரா சார்? ஹலோ, காதுல வச்சு கேளுங்க. ஹலோ மைக்கேல் ஜாக்சன் அங்கிள். ஹலோ சார். ஒண்ணுமே இல்லையே சார். இந்த மூஞ்சிகிட்டெல்லாம் ஏன் பேசணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் நான் தான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா அதாவது நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு கால் வந்தோடனே அந்த காலில் ட்ராவல். ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கஷ்டப்படுறவனை பார்க்கறது எங்கள் தலைவன் தான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கிழிஞ்ச 10 ரூபாயை கடைக்கோடியில் இருக்கிற அந்த ஆயா வச்சிருக்குது. புரியுதுங்களா? அதை வந்து ஒரு சோத்து பருக்கையை வச்சு ஒட்டி கொடுத்தா கூட எவனும் வாங்க மாட்டேங்கிறான். இல்லை, என்னோட கேள்வி இப்போ என்ன? இல்லை, கேள்வி கேட்கறது கேட்டுங்க. அந்த ஆயாவோட 10 ரூபாயை எவனாவது மாற்றி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறானா? இந்த ஆட்சி, இந்த மு.க. ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியில அந்த 10 ரூபாயை மாற்ற முடியுதா? இல்லை சார். இப்போ நீங்க மைக்கேல் ஜாக்சன் அவரோட ஆவியோட பேசுனீங்கல்ல, அவர் மைக்கேல் ஜாக்சன் ஒரு போன் வந்தா பேசிட்டு இருக்கிறப்ப 1000 போன் வருங்க. புரியுதுங்களா? போன் அட்டன் பண்ணா அடுத்த வேலை என்னன்னு பார்க்கணும். நீங்க கவனத்தை திருப்புறீங்க, பேச திருப்புறீங்க. என்ன பேசினாரு? என்ன பேசினாரு ஆவி? என்ன பேசினாரு மைக்கேல் ஜாக்சன் அங்கிள்? என்ன பேசினாரு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் என்ன பேசினாருன்னா அதை இப்போ நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க?
இன்டர்வியூ நடுவுல உட்காந்து ஆவியோட பேசுன்னு சொல்லி இப்போ ஒரு டிராமா போட்டீங்களே, டிராமாவா? ஹலோ இல்லங்க, இப்போ நடுவுல எழுந்து சத்தியமா நான் அவர்கிட்ட தாங்க பேசுனேன். மூன் வாக்கா அது? இப்போ நடுவுல ஒரு ஸ்டெப் போட்டீங்களே மூன் வாக்குன்னு நினைச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவர் ஆவி உங்களுக்குள்ள பூந்துடுச்சா? ஒரு விஷயம், சரி ஓகே. விஜய் ஆடாதவனும் ஆடுவோம். விஜய் தலைவர் வந்து மறுபடியும் படத்தில் நடிக்க சொல்லி ஆட சொல்லியிருக்காரு. எங்க தலைவர் இது வரைக்கும் ஆடி இருக்காராம், ஆனா மூணு வாக்கு சரியாவே பண்ணலையா. இது இன்டர்வியூ அப்போதான் அவர் உங்ககிட்ட வந்து பேசுறாரு. இன்டர்வியூ அப்போவா? ஹலோ, நான் எப்போதும் பேசுவேங்க, புரியுதுங்களா? எல்லாரோடையும் எப்போதும் பேசுவேன். வேற யாரோட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ வர்றதுக்கு முன்னால விஜயகாந்த் ஐயா கிட்ட பேசினேன். ஓ, ஆமா. என்ன சொன்னாரு? என்னோட ரோலை நீ எடுத்துக்கோப்பான்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, இது மாதிரி போய் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அது சரியா தப்பா அப்படின்னு. அவர் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? சொல்லுங்க. ஆமாம், இந்த கேள்வி உனக்கு தேவையில்லாத கேள்வி, இதை பற்றி நீ கேட்க வேணாங்கிறாரு. உங்களை இல்லை என்னையா? என்கிட்ட சொன்னார். ஆமாம், வேறு வழி இல்லை, சரிங்கன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்காக திருப்பி அவர்கிட்ட கேள்வி கேட்கல. ஓகே, ஒரு வேற விஷயம், டிஎம்கே கூட போய் யார் வேணுமாலும் ஜாயின் பண்ணலாம், புரியுதுங்களா? ஒட்டு மொத்தமாக எல்லாமே போய் கூட அங்கே இருக்கலாம். ஆனால் கடைசியில் ஜெயிக்க போகிறது யார்? எங்கள் தலைவன். சார் எனக்கு அது தெரியுமா? சார் எனக்கு இப்போ இது கேட்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார். எனக்கு எனக்கு ஒரு ஆவியோட பேசணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? அந்த உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து பேசுவாங்க? பிரபலங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆவிகள் மட்டும்தானா, இல்லை எந்த ஆவி வேணாலும் நீங்கள் பேசுவீங்களா சார்? என்னோட பென்சில் வந்து திருடு போயிடுச்சு சார். அப்போது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதுக்கு எங்கள் அம்மா என்னை போட்டு அடி அடின்னு அடித்தாங்க. அது என் மனசில் இன்னும் இருக்குது. பென்சில் திருடினது யார்? கேட்டு சொல்லுங்கள் சார், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். இதெல்லாம் கேட்டே சொல்ல வேணாம், நல்ல ஆராய்ச்சி பண்ணி போய் பார்த்தீங்கன்னா திமுக காரன் தான் தேடி வச்சுருப்போம். சீரியஸா? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது படித்த அந்த பென்சிலையா? திமுக உருவாகி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? உங்கள் பிறந்த டேட் என்ன? 48. ஏஜ் 48, 49. அதுக்கு முன்னாலே 20 வருஷத்துக்கு முன்னாலே திமுக காரன் வந்துட்டான், அது தெரியுமா? அது பழம்பெருங்கட்சி, அதனால தான் எல்லாம் வயசாகி உட்காந்துருக்காங்க அதில், புரியுதுங்களா? இளைஞர்கள் அங்கே இருக்காங்களா? ஒரு இளைஞரோட ஆட்சிகளை தமிழ்நாட்டில் சமர்ப்பிக்கணும்னா யார் வருவா? எங்கள் தலைவர் மட்டும்தான். சார் உங்கள் தலைவருக்கும் எனக்கும் சேம் ஏஜ் தான் சார். நான் 50, 49, 48. அதாவது வயசுன்னா பொம்பளைங்க வயசு சொன்னாவே பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். 3 வயசு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு வயசை சொல்லணும்ல. ஏதாவது பொம்பளைங்க வயசை, உண்மையான வயசை எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? அப்படி இருக்கிறப்ப பொம்பளைங்கள்ட்ட வயசு கேட்கலாமா? அப்படியே சொன்னாலும் அதை உண்மைன்னு நம்பலாமா? நான் என்ன மடையனா? தாவேக்கானா உடனே தற்குறி, மடையன், அறிவு இல்லாதவன், இப்படி எவனாவது இந்த மாதிரி பேசினான்னு வச்சுங்க, ஒவ்வொரு கேள்வியும் கரெக்டாக தானே கேட்குறான், கரெக்டாக தானே புரிதல் இருக்கு. சும்மா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் வயசாகிட்டீங்க அவங்க வயசாகிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து திமிங்கல பால் குடிக்கிறீங்களா? திமிங்கல பாலா? திமிங்கல பாலாவா? எங்கள் தலைவன் காலையில் திமிங்கல பால் குடிக்கிறாப்புல, என்ன புரியுதா? ஆமாம், அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. திமிங்கல பால் குடித்தா என்றும் இளமையாக இருக்கலாம். சாதாரணமாக என்ன அப்படிங்கன்னா புரியல. போய் நெட்டில் போயிட்டு பாருங்க, ChatGPT, ஜெமினி எல்லாத்துலேயும் கேட்டு பாருங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன கேள்விகள் கேட்க வந்த? நேரு ஓகே, அது முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் மைக்கேல் ஜாக்சன் வந்துட்டாரா? இப்போ அடுத்து புஷி ஆனந்த் பத்தி பேச. சார் ஆதவர்ஜுன் வந்து சொல்லியிருக்காரு, என்னோட தலைவர் துண்டுச்சீட்டு இல்லாம பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு டைரக்டா வந்து இருப்பாரு, சவால் விடுகிறேன் முதலமைச்சர் அவர்களே, நீங்க வர்றதுக்கு தயாரா? உண்மைதானே? உண்மையிலே சொல்றேன். இந்த சவால்களை கேட்டு டயர்டா இருக்கு சார். இங்க என்ன ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன், ஆமா சீரியஸா சொல்றேன், தில்லு இருந்தா வந்து ஒன் அண்ட் ஒன்லி. நான் என்ன சொல்றேன்னா, எங்க தலைவனுக்கே வேணாங்க, ஏன் கூட இங்க 2 பேத்துக்கு தாங்க போட்டி. டிவிக்கே டிஎம்கே கிடையாதுங்க, என்னன்கே டிஎம்கேங்க, புரியுதுங்களா? ஆமா, என்ன சிரிக்கிறீங்க? என்ன என்னன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம், தனி கட்சின்னு நினைச்சிடாதீங்க, தனி ஒருவன், நந்தவனம் நந்தகுமார்.
எதுக்கு புரியல எனக்கு, என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் இப்படிலாம் சிரிக்கவே இல்லை, ஆ, ஆனால் வாயை பூத்திட்டு தான் சிரிச்சேன். ஆ, ரெண்டே பேருக்கு தான் போட்டி இனிமேல், புரியுதுங்களா? யார் யாரு? எங்க கட்சி கூட எல்லாம் சேர்க்காதீங்க, ஒன் அண்ட் ஒன்லி, புரியுதுங்களா? தனியா நின்னு என்கிட்ட பேச சொல்லுங்க பாப்போம். யாரை பேசணும் இப்ப? யார் யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசணும்? எல்லாரையும் யார வேணுமா, ஏங்க மோடியே உட்கார்ந்து வச்சு பேச சொல்லுங்க. மோடி பேப்பர் இல்லாம என்னிட்ட பேசுவாரா? பேச சொல்லுங்க பாப்போம். நான்லாம் பேப்பர் இல்லாம தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நான் மட்டும் என்ன பேப்பர் வச்சுக்கிட்டா பேசிட்டு இருக்கேன்? புரியல? கீழே ஏதோ விழுந்திருக்கு பாருங்க. என்ன கீழே விழுந்துருக்குது? ஏங்க ஒரு விஷயங்க, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க நந்தகுமார் சார், உங்களை வெளியில எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உங்க துண்டு சீட்டு பேப்பர் எல்லாம் விட்டுருங்க, சரியா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பிட் அடிச்சு பாஸ் பண்ணவங்கிற கணக்குல எல்லாம் என்னைய ஃபீல் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? உங்களையும் உடனே கையில் ஒரு சீட்டு வச்சிட்டோம்னா பிட் அடிச்சு தேர்தலில் பாஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறதா? அந்த மாதிரி நாங்களா? புரியுதுங்களா? நாங்கள் யாருக்கும் தெரியாமல் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த இப்படி பார்த்துக்கிட்டு போயிருக்கிறவங்க கிடையாது. எதாக இருந்தாலும் படித்தா கூட நேரடியாக பிடிச்சி மக்களுக்கு காட்டி இதுதான் இந்த பேப்பரில் இருக்குன்னு சொல்லி படிப்போம். போட்டிருந்தாங்கல்ல க்ளோஸ் அப் எடுத்து விஜய் 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 அப்படின்னு இப்படி பேசணும் அப்படி பேசலாம் போட்டிருந்தானுங்கள, அது மாதிரி மக்களுக்கு எதாக இருந்தாலும் தெரியப்படுத்துவோம், ஓப்பனாக இருப்போம், புரியுதுங்களா? எங்கள் கட்சி வந்து இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம், இப்போ எதுக்கு சவால்? எதுக்கு இந்த சவால் எதுக்கு? இப்ப அவரு ஏங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டிங்கிறது இருக்கு இல்லையா? இல்லையா? ஒரு விஷயம், ஒன்னு டிவிக்கே இல்லாட்டினா டிஎம்கேங்கறாங்களா? நான் என்ன சொல்றேன்னா டிவிக்கே இல்ல, ஏன் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு டிவிக்கே வரணுமா? நான் போதும், புரியுமா? என்எம்கே டிஎம்கே போதும், போதுமா? இல்ல சார், என்னோட கேள்வி அது. இப்ப எனக்கு என்னன்னா, எதுக்கு சவால்? இப்ப நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க இப்ப சவால் விடுறதுக்கு? இப்போ நீங்க முதலமைச்சர் அவர்களுக்கு சவால் விடுற அளவுக்கு நீங்க ஏதாவது சாதிச்சிருக்கணும். என்ன சாதிச்சிருக்கீங்க? அப்ப என் தலைவன் எதுவுமே சாதிக்காம தான் சவால் விட்டுட்டு இருக்காருங்கிறீங்களா? என் தலைவன் ஒண்ணுமே சாதிக்கல. ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு தெரியல, சொல்லுங்க. அப்படி போடு 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 நான் மாதிரி ஆடினாரு. இந்த பாட்டு முக ஸ்டாலின் ஐயா ஆட விட சொல்ல முடியுமா? இல்ல அவரு ஆடுவாரா? இல்ல கேக்குறேன், புரியல. அவர் ஆடுறது அவரோட வேலை இல்ல சார். அவர் உங்க செக்ரட்டரியேட்ல உட்காந்து எத்தனை நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. அவரை விடுங்க, அவருக்கு ஆப்போசிட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒவ்வொரு இதுவா போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப இருக்கிற விசிகே அவர்கள் கூட தொல்லு திருமாவளவன் அந்த தலைவர் கூட ஒவ்வொரு விஷயமா போய் ஒவ்வொரு மேடையா போய் எவ்வளவு பேசிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு தெரியுமா? சரி, அவரை விடுங்க. எல்லா செல்வ பெருந்தகை அவர்கள் ஆகட்டும் சரி, காங்கிரஸ்ல இருந்து மேலிட பொறுப்பாளர் பிஜேபியில இருந்து இங்க வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்கள் இவங்க எல்லாருக்குமே அதுதான் தெரியும். ஆமா, இவ்வளவுதானே தெரியும். எங்க தலைவர் மாதிரி யாராவது ஒருத்தர் ஆட முடியுமா? அரசியல்ல ஆடுறதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல சார். அரசியல்ல வந்து ஆடிட்டு இருப்பாங்களா? ஆடுறதுக்கு காம்படிஷன், அரசியல் ஆடுறதுக்கு காம்படிஷனா? ஒரு விஷயம், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, அவங்களுக்குலாம் அது தெரிஞ்சிருக்குல்ல, எங்க தலைவனுக்கு இது தெரிஞ்சிருக்குல்ல. நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? இல்ல சார், எனக்கு ஒரு விஷயம் சார், இப்ப வந்து போராடுறாங்க, பிரச்சனை வருது அப்படின்னா இவர் ஆடியே பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டுருவாரா? ஓகே, 2 ஸ்டெப் டண்டனக்கா பிரச்சனை சால்வ் அப்படின்னு வரா? ஒரு விஷயம், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், தெரியுமா தெரியாது? இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து டண்டனக்கா போராட்டம் அப்படின்னு ஆடுவாங்களா? அதான். அப்போ இவரும் பதிலுக்கு வந்து டண்டனக்கா அவ்வளவுதான் உங்களோட பிரச்சனை சால்வ்டுன்னு சொன்னார். இல்ல, அதாவது எங்க தலைவனுக்கு என்னெல்லாம் தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு டண்டனக்கான் தான் தெரியுதா? டனக்குனக்கா அது கூட தெரியும் சார், டி ராஜேந்தர் அவரோட ஸ்டைலு. அதான், நீங்களாம் டி ராஜேந்தர் ரசிகையா இருந்துக்கிட்டு ஆமா என்ன இப்போ வரைக்கும் உசுர வாங்கிட்டு இருக்கீங்க சார். சீரியஸா? இல்ல சார், எனக்கு இப்ப இந்த ஒரு கேள்வி சார். இப்போ எங்க தலைவருக்கு ஆட தெரியும் அப்படின்றது இப்ப சவால் வந்து ஆதவர்ஜுனா வந்து துண்டு சீட்டுக்கு சொன்னாரா, டான்ஸ்க்கு சொன்னாரா? ஒரு விஷயங்க, எங்க தலைவனோட எதுவுமே நீங்க நிகருக்கு நேரம் நடத்த முடியுமா? எங்க தலைவனே நான் விட்டுறேன், எங்க தலைவனே எங்க கட்சி எல்லாத்தையும் விட்டுருங்க, தன்னன் தனியா நான் சொல்றேன், என்னோட டிராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கே கேட்குறேன், அதுக்கே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ உங்களோட சேர்ந்து முதலமைச்சர் அவர்கள் சவால் விடணுமா உங்களுக்கு? அதாவது நந்தவனம் நந்தகுமார் அவர்களுக்கு ஈக்குவலா அவர் டான்ஸ் ஆடுவாரான்னு இப்போ ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு ஈக்குவலா டான்ஸ் ஆடணுமா? அப்புறம் என்ன, எங்க தலைவர் வேற நான் வேறையா? ஒரு விஷயம், கடைநிலை தொண்டனையும்
தன் கூட சமமா பாக்குறது எங்க தலைவன் மட்டும்தான். மத்த கட்சிக்காரெல்லாம் அப்படி கிடையாது தெரியுமா? எல்லாருமே தலையாவே இருக்குன்னு நினைப்பாங்க. உங்க தலைவர் மாதிரி ஒரு 2 ஸ்டெப் போட்டு காட்டுங்க பார்க்கலாம். எங்க தலைவர் மாதிரி 2 ஸ்டெப் போட்டு காட்டுங்க. ஹலோ, மைக்கேல் ஜாக்சன் போன் பண்ணப்ப என்ன சொன்னாரு? அவரை மாதிரி நான் ஆட முடியல, அவர் ஆட சொல்லுங்க, அவர் ஆட்டத்தை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் போனே சொன்னாரு. அவரே ஆட முடியலன்னு செத்து போயிட்டாரு. கொய்யால நான் ஆட முடியுமா? நானு வார்த்தையெல்லாம் பார்த்து பேசுங்க. என்ன வார்த்தை புரியல? அதான் எனக்கும் புரியல, பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன். ஒரு விஷயம், என்ன வார்த்தை பேசிக்கிட்டேங்கிறீங்க? கொய்யால அப்படிங்கிறது என்ன தெரியுமா? தமிழ் வார்த்தை. கொய்யா பிளஸ் இலை இஸ் ஈக்குவல் டு கொய்யால. ஓகே, அது தமிழ். அப்ப இவ்வளவு தெளிவா தெரியுதுல, அப்புறம் என்ன பேசுறீங்கன்னு கேக்குறீங்க? இந்த வார்த்தை இங்க வேண்டாம் சார். எங்க பிரயோகப்படுத்தணும்? இல்ல, எங்க பிரயோகப்படுத்தணும்? இவ்வளவு தெளிவா தெரியுதுல, அது என்ன ஏதாவது சொல்லக்கூடாத வார்த்தையா? கொய்யால அப்படிங்கிறது சொல்லக்கூடாத வார்த்தையா? எவனாவது சொல்லியிருக்கானா? இல்ல ஏதாவது டிக்ஷனரியில போய் அது தவறான வார்த்தைன்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கானுங்களா? சரியாக பேசுறேன் நானு. வேணாங்க, வேணாம். இப்படியெல்லாம் பேசினா சீரியஸா சொல்றேன், எனக்கு உங்களோட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. வேற ஏதாவது நல்லபடியா புரிஞ்சது மாதிரி ஒரு கேள்வி கேட்க. ஒரு விஷயம் சார், உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேமராமேன் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூப்பிடட்டுமா சார்? என்ன நான் தான் இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, வரீங்களா? வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? ஒரு விஷயம், அதோ வரேன்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பதிலாக யாரை வேணுமாலும் உட்கார வைக்கிறது பிரச்சனை இல்லை. அறிவாளிங்களை உட்கார வச்சுட்டு போங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்கள உட்கார வச்சு கேள்வி கேட்காதீங்க. புரியுதா? என்ன அப்படி பார்க்குறீங்க?